வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய சிந்தனையை எடுத்துக்கொண்டு வாழ்க வளம். அன்பர்களே, நம்ம தவம் எடுத்துக்கொண்டால் கூட அந்த வாழ்க்கை என்பது எளிதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு புரிதல் இருக்குமாயின், புரிதல் இல்லாத பொழுது அதுவே நமக்கு அந்த வாழ்க்கை என்பதை கொஞ்சம் கடினமான ஒரு பாதையாக அமைத்துவிடும். அப்ப தவம் செய்தால் கொண்டா, தவம் செய்வோம் செய்யாதவர்களாக இருப்பாலும் இந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை என்பதை, அதாவது நிகழ்வுகள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பது எளிதாக இருக்குங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை என்பதை பொதுவாக தவம் எடுத்தவர்கள் இப்படித்தான் இருக்கும், அப்ப எளிமையாக இருக்கும், தவம் எடுத்துட்டோம்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்காது. எந்த வாழ்வாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கும். அது ஈவன் ரிஷிகள் வர, மகரிஷி வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எல்லாருக்குமே அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கும். ஏன்னா சில சமயங்களில் இயற்கை என்பதே சில சோதனைகளை கொடுத்து நம்மளை மேல தூக்கிவிடும். ஏன்னா அந்த சோதனைகள் வெற்றி பெறும் பொழுது நமக்கு ஒரு மனம் என்பது ஒரு உயர்நிலைக்கு சென்று விடும். அதுக்கு பின்னால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாமே எளிதாக இருக்கும். நேற்று நினைக்கிற ஒரு அம்மா நாகர்கோவில் பகுதியிலிருந்து நினைக்கிறேன், அவங்க வாய்ஸ் வைக்க பார்க்கும் பொழுது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தத்துவங்களை பேசுறீங்க, அது இயல்பாக ஒரு வாழ்க்கையில வாழ்வதற்கான கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க என்ன பயிற்சி எடுத்துக்க? நான் பிரம்மஞானம் எடுத்து விட்டேன் அப்படின்னாங்க. அப்ப பிரம்மஞானம் எடுத்து முழுமையை உணர்ந்திருந்தா அடிப்படை ஒரு நிலையில தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன பயிற்சி பிடித்திருந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்ளாத பொழுது, இந்த இயற்கையை பற்றி அறியாத பொழுது, அது எதுவாக இருந்தாலும் மானுடருக்கு துன்பம் தான் வருங்க. அதனாலதான் அருள் தந்தை அவர்கள் இந்த வேதாத்திரியம் என்பதே ஒரு அற்புதமான ஒரு சிலபஸ், தியரிட்டிக்கல் கொடுத்திருக்கிறாங்க. பிராக்டிக்கல் வேற, தியரிட்டிக்கலா கொடுக்கும் பொழுது சில புரிதல்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வருவது இந்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்றாங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு அவங்க அந்த சங்கல்பம் கொடுக்குறாங்க பாருங்க. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இதெல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்றுக்கு. அப்ப இதை பெற வேண்டும் என்று சொன்னா ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு உழைப்பு என்பது இருக்கணும், சேமிப்பு என்பது இருக்கணும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையை முதல்ல உருவாக்கணும். அது குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், சமுதாயத்துக்குள்ளே இருக்கணும். குடும்பம் என்பது இல்லற வாழ்க்கையாக இருக்கும். மனைவி, குழந்தைகள், கணவன், மனைவி, குழந்தைகளோட இருக்கக்கூடிய சமுதாய வாழ்க்கை என்பது நம்ம உழைக்கக்கூடிய இடம் அல்லது நம்ம சென்று வரக்கூடிய இடம், அரசியல் எல்லாமே இருக்குது, அதுல சேர்ந்து இருக்கு. அப்ப இதுல ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கை என்பதை வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தேவை ஒரு உடல் ஆரோக்கியம், அடுத்து மன ஆரோக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா மன ஆரோக்கியம் இருக்காது. அப்ப உடல் ஆரோக்கியம் தேவை, மன ஆரோக்கியம் என்பது தேவை. இந்த இரண்டும் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும். நீங்க பொதுவாக நம்ம பயிற்சி முறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இளம் வயதில் வரக்கூடிய அன்பர்கள் யாருமே உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. நீங்க என்னதான் கத்துக் கொடுத்தாலும் யாராவது ஒரு இருவர் செய்வாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அப்ப நீங்க பயிற்சி எடுத்திருந்தாலும் சரி, இப்ப அப்படி உடற்பயிற்சி விட்டுட்டாங்கன்னு சொன்னா தவமும் போயிடும். அந்த மாதிரி தான் நிறைய. ஏன்னா நம்ம ரெக்கார்டிங்கலா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மனவளக்கலை பயிற்சி எடுக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் ரெக்கார்டிங் கொடுப்பாங்க.
ஒரு மன்றங்களையும் இவ்வளவுன்னு போட்டு ஒரு வருஷத்துக்கு 1,50,000 பேர் அப்படின்னு கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு 30 வருஷம் கணக்கு பண்ணோம்னு சொன்னா ஒரு ஒரு இன்னைக்கு கணக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் தவம் எடுத்திருக்கணும் கணக்குக்கு. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகவும் குறையும், மிகவும் குறையும் பர்சன்டேஜ். ஏன்னா உடலை பாதுகாக்காமல் மனதில் ஏதோ வெற்றி அடைந்து விடலாம். ஏன்னா நிறைய மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக தான் கொடுக்குறாங்க. அந்த உடலினுடைய மேன்மை, உடலினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. மகரிஷி வாழ்ந்த காலகட்டங்கள்ல ரொம்ப அட்ராக்ஷன் இருந்துச்சு. நிறைய அன்பர்கள் பயிற்சி எடுத்தாங்க. உடற்பயிற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு, காயல் பயிற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது, எல்லா நிலைகளும் இருந்தது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா என்பது வந்துடுச்சு. அதுல ஷார்ட்கட், உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்கணுமோ அதை எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ ஒரு முழுமையான ஒரு பயிற்சிக்கு இன்றைய காலகட்டத்தில், இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு அது வாய்ப்பு இல்லாம போயிடுதுங்க. அதனால அப்பவே நான் சொல்லுவேன், நான் அருள் தந்தையவர்களோட உடற்பயிற்சி என்பது இட்ஸ் பல காலங்கள் கடந்து பல தலைமுறையருக்கு உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய பயிற்சி என்பது, உடற்பயிற்சி என்பது. அதனால அன்பர்கள் அப்போ உடல் ஆரோக்கியம் பார்க்க வேண்டும், மன ஆரோக்கியம் பார்க்க வேண்டும். அப்ப உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதை செய்யணும். அதே போல மன ஆரோக்கியம் என்பது இருக்க வேண்டும். அப்ப மன ஆரோக்கியம் இருந்தால்தான், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மன ஆரோக்கியம் பெற்றால்தான் இன்ப துன்ப உணர்வுகளை சமரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தினம் என்பது கிடைக்குங்க. மனிதனுடைய வாழ்வுல அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா இறப்பு தான். அது அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள இறப்பு என்பது வருது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்ப எந்த தவநிலையில் இருந்தா கூட அது சங்கடத்தை ஏற்படுத்தும், துன்பத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளணும். நம்ம தவ யோகிகள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த காலம் என்ற ஒன்று இருக்குதுங்க. இந்த காலம் என்ற ஒன்று அதற்கு மருந்து கொடுக்கும். அதுதான் என்ன பண்ணா காலப்போக்கத்துல அந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த மறதி என்பதை கொண்டு வருதுங்க. ஞாபகம் அப்படியே என்ன பண்ணுதுன்னா அந்த மறதி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து ஒரு காலகட்டத்துல அதை மறந்துடணும். அதுதான் இயற்கை நீதி. அப்ப நினைவுகள் ஒரு நபரை பற்றியோ ஏதோ ஒன்று இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை மறந்து கொள்ளக்கூடிய திறன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு இருக்குது. அதை விடுபட தெரியணும். ஆனா விடுபடணும் அப்படின்னு சொன்னா இந்த மனம் என்பது பொருள், நபர்கள் இவர்களில் பற்றி கொண்டு நிற்காத மனமாக இருக்கணும். அப்ப எங்க பற்றணும்? பற்றுக பற்றத்தான். அப்போ எந்த இடத்துல நம்ம பற்றி கொள்ள வேண்டுமோ அங்கு பற்றும் பொழுது இங்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்பது நமக்கு சாதாரணமாக போய்விடும். இது நிகழும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும். மகரிஷி அவங்க துணைவியார் இறந்த பொழுது அவங்க மேல இருக்கிறாங்க. அப்போ போய் சொல்றாங்க, துணைவியார் இறந்தாச்சுன உடனே எத்தனை பேருக்கு தெரியுது இல்லை, மகரிஷி கூவி அழுதா இருக்கும். அப்போ நம்மளுடைய பேராசிரியர் மாரியம்மாவால் இருந்துட்டு சாமிஜி கிட்ட, சாமிஜி அன்பர்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க, நீங்க இப்படி அழுதீங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது, நீங்க கொஞ்சம் எமோஷனலை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமிஜி ஆறுதெல்லாம் கீழே அன்பர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வாரம் அன்பளியில எழுதுறாரு சாமிஜி, ஒரு மரக்கிளையை வெட்டிட்டோன்னு சொன்னா அதுல ஒரு அதிர்வு ஏற்படும், துன்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனா காலப்போக்கில் அது தளிர் விட்டு இன்னொரு கிளையை அது உருவாக்கி கொள்ளும். அது போல நாமளும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப ஞானிக்கும் அந்த துன்பம் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் என்பதை நம்ம எந்த அளவுக்கு அந்த இறைநிலையோடு ஒட்டுகிறோமோ, இறைவனோடு ஐக்கியமாகிறோமோ, அப்பொழுதுதான் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வருகிறது. இப்போ பொதுவாக சமுதாயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன் நம்மளால இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மனிதன் எல்லா வளங்களும் இருக்குதுங்க. இந்த மனிதனுக்கு எல்லா வளங்களும் இருக்குது. ஆனா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறானா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. எதையோ தேடிக்கொண்டு ஓடக்கூடிய மனிதர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகம்.
எதையோ தேடுறாங்க, எதையோ தேடிக்கொண்டு ஓடுறாங்க மனிதர்கள். அப்ப எதை தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு பார்க்கணும். ஏன் இந்த நிலை வருகிறது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இந்த பரிணாமத்துல எவல்யூஷன்ல இந்த மைண்ட் எவல்யூஷன், மனதினுடைய வளர்ச்சி என்பது ஒரு நிலைகளிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் வருது. எல்லாவற்றுக்குமே மனம் உண்டுங்க. ஓரறிவுல இருந்து எல்லாத்துக்குமே மனம் உண்டு. தாவரத்திற்கு கூட மனம் உண்டு. நான் எங்க வீட்டுல பார்த்திருக்கிறேன். நான் எங்க வீட்டுக்கார அம்மா பாமா நிறைய செடி கொடிகள், நிறைய ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்க இல்லாத பொழுது நான் தண்ணீரை ஊற்றிக்கொள்வேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டு அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்க இல்லைன்னா வேலைக்காரமா சர்வெண்ட் அம்மா தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க சரியா ஊற்ற மாட்டாங்க. அவங்க தண்ணி காட்டுவாங்க, நான் தண்ணி ஊற்றிக்கிடுவேன். ஆனா அந்த செடிகள் இவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எழுச்சியாக நிற்கும். ஏன்னா அவங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கம் நம்மகிட்ட இல்லை. நான் அடிக்கடி கவனிச்சிருக்கிறேன், அந்த செடிகள்ல கவனிச்சிருக்கிறேன். அவங்க வந்த உடனே எல்லா செடியிலுமே நல்லா நிற்கும். ஏன்னா அவங்க அன்போடு ஒரு அந்த இயக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா இயக்கம் தானே மனம். அங்க எழுச்சி பெறாத ஒரு இயக்கம். இப்ப ஒவ்வொரு உயிரினங்களை பாருங்க, நீங்க ஒவ்வொரு உயிரினங்களை பாருங்க. எல்லா உயிர்களுக்கும் மனம் இருக்குது, பட் இட்ஸ் நாட் எவல்யூட். அப்ப எவல்யூட்டட் ஆகி ஒரு உயர்ந்த மனமாக, அதாவது முழுமை பெற்ற ஒரு மனதாக எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முழுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு 5ல இருந்து நம்மளுடைய ஞான சொல்லுவாங்க 5.1 5.3 அந்த அளவுக்கு உயர்ந்து வரும் பொழுதுதான் மனிதனாக வருகிறோம். எபவ் 5க்கு மேல வரும் பொழுது மனிதனாக வருகிறோம். இங்க மனிதனாக வந்த பின் இதே மனம் எதை நோக்கி பயணிக்கணுமோ அதை நோக்கி பயணிக்க மறுக்கிறது. இந்த பூமியில எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், இட்ஸ் ப்ராவிடன்ஸ். as it provides everything, so it is called providence. தெய்வத்துக்கு ஒரு வார்த்தை. அப்ப எது கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மனம் என்பது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கை கொடுக்கப்படுவதை தடுத்து விடுகிறது. தடுத்து விட்டு தனக்கு என்ன தேவை என்பதை தானே தேட துவங்குகிறது. அதை ஒரு வகையில் சொல்லும் பொழுது அகங்காரம் என்று சொல்லலாம். அது தெய்வத்தினுடைய வார்த்தையும் கூட. ஏன்னா அறிவு அதுதான், அகங்காரம், அறிவு, எல்லாமே அதுதான். அது எழுச்சி பெற்று தன்னிச்சையாக செயல்பட தொடங்குகிறது. தன்னிச்சையான இயக்கம். நான் உழைச்சி நானே சம்பாதித்து நானே ப்ரமோஷன் வாங்கி நானே உயர்ந்து 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 நானே சம்பாதிக்க நானே செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை முன்மைப்படுத்திக் கொள்கிறது. அந்த இயற்கையிலிருந்து ஒரு மாறுபட்ட தன்மை. அதான் பக்தியில ஒரு வார்த்தை, அது பக்தியினுடைய முழுமை நிலை சரணாகதிம்பாங்க. அந்த சரணாகதி என்பது தான் செய்கின்ற செயலும் கிடைக்கக்கூடிய பலனுக்கும் இறைவனையே நன்றி சொல்வது. இறைவா, இது உன் செயல், இன்று நடந்தது உன் செயல், உன்னால் கிடைக்கப்பெற்று. அப்ப இறைவனிடம் அது ஒரு ஞானமும் கூடாது. அதான் உண்மை நிலை. பக்தி மார்க்கத்தினுடைய உயர்ந்த நிலையை அது ஒரு ஞானம். அது அப்ப இங்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்கப்படுவது அதனுடைய இது. ஆனா மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, எது கிடைத்தாலும் அது தன்னுடைய முயற்சியால் கிடைக்கிறது என்ற ஒரு டீவியேஷன், விலகும் தன்மை. அந்த விலகும் தன்மை இருக்கிறதுனால
இட்ஸ் நாட் அக்செப்டிங் த நேச்சர். அந்த இறைவனை, இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது இல்லாது போய்விடுகிறது. அப்போதுதான் மனித வாழ்க்கையில சிக்கல்கள் என்பது வருகிறது. அப்ப என்னன்னா, இறைவன் எனக்கு அதாவது நான் அடிக்கடி ஒரு கதை சொல்வேன். நான் ஒரு ஞானி, அவர் தவத்துல வேண்டிக் கொள்வாராம், இறைவா நான் என்னென்ன என்னமோ கேட்பேன், நீ அப்படி எல்லாம் நல்ல தவம் செய்து வாழ்க்கை தத்துவத்தினுடைய ஒழுக்கம், கடமை, ஈகை, அற வாழ்க்கையினுடைய அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டார் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையை இந்த தெய்வம் என்பது ஆட்கொள்ளும், இயற்கை என்பது ஆட்கொள்ளும். அதுதான் உண்மை. நல்ல அந்த நிலையில் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் இயற்கை எவ்வாறு நமக்கு உதவி செய்திருக்கிறது என்ற ஒரு பேர் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க உங்க வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி பாருங்க. கடவுள் எனக்கு கஷ்டமே தந்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு அவருக்கு என்ன வந்தது? இல்ல. இயற்கையிலிருந்து மாறுபட்டு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளே அனைத்துமே நிகழ்வுகள். அதைத்தான் சொல்லுவோம், we are away from the rhythm. அந்த இயற்கையின்பால் செல்லக்கூடியது 5 அறிவு வரை தவறாமல் வருகிறது. அன்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். 5 அறிவு வரை தவறாமல் வருகிறது. அது அதனுடைய பணியை சரியாக செய்கிறது. நன்றி உள்ளதாக நாய் இருக்கிறது, தந்திரமாக நரி இருக்கிறது, அறிவுள்ள யானையாக இருக்கிறது. ஆனால் மானிடத்தில் வந்த பின் எல்லா குணங்களும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்ப அந்த ரிதம் என்பது he has to detect the qualities. என்ன குவாலிட்டிஸ்? அந்த 5 அறிவுல என்னென்ன குணாதிசயங்கள் தேவையில்லையோ அதை கழித்து விட்டு முன்னேறி செல்லக்கூடிய ரிதம். அதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை. மகரிஷி அவர்கள் அறநெறி வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அந்த அறநெறி வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அத ஒரு குரு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல குரு என்பவர் தானாக வருவார்னு சொல்லுவாங்க. அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் இயற்கையை தேடுகிறார்கள், இறைவனை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள். அவர்களுக்குத்தான் இறை தரிசனம் உண்டு. இறை தரிசனம் உண்டு. அப்ப இங்கு எவல்யூட் ஆக வேண்டியது, உயர்ந்த அந்த ரிதத்தில் செல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா மனம்தான் முக்கிய பங்கு. மனம்தான் முக்கிய பங்கு இங்கு வகிக்கிறது. நீங்கள் எத்தனை பிறவிகளுடைய பதிவுகளை இந்த கருமையத்தில் தாங்கி இருந்தாலும், ஏன்னா கருமயம் என்பது நாம நினைப்பது போல எல்லாருக்கும் புனிதமாக கிடைத்து விடுவதில்லை. அங்கு பதிவு இருக்கிறதுனாலதான் மனித பிறவி எடுக்கிறோம், ஞானிகள் உட்பட. அப்ப இந்த மனதை ஒழுங்குபடுத்தி, தூய்மைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நிலைதான் மானுட வாழ்க்கை. நூறு 200 ஆண்டுகளுக்கு முன்னால போய் பார்ப்போம். கார் இருந்ததா? பிளைட் இருந்ததா? டிவி இருந்ததா? மொபைல் இருந்ததா? மனிதர்கள் வாழ்ந்தார்கள்.
இன்னைக்கு சயின்ஸ்ல எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் அந்த ஒன்றை மனிதன் மறந்து கொண்டே இருக்கிறான். இஸ் அவே ஃப்ரம் த நேச்சர். இன்னொன்னு கூட பார்ப்போம். இன்னைக்கு விஞ்ஞானத்துல சொல்றாங்க, அன்னைக்கு அழிவு நிறைய இருந்துச்சு, அதனால இன்னைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் நிறைய வந்துருச்சு, மக்களை காப்பாற்றுகிறாருன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அழிவு வந்திருக்கிறோம். ஆனால் இன்று நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஞான உணர்வு, அது புத்தனாக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், அவர்கள் எந்த நிலையில் ஞானம் பெற்றார்கள்? whether they are sophisticated? இல்லையே. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் ஒரு காலத்தில் பிளாட்ஃபார்ம்ல போய் இருந்தாரா இல்லை? அப்ப அந்த ஞானிகள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த ஞானத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு we are enjoying. குண்டலினி யோகம் கிடைச்சிருக்குது, மகரிஷி சொன்னாங்க. இப்ப இந்த பாடல் போட்டிருந்தாங்க, துன்பம் நீக்க வேண்டும், துன்பம் வேண்டாம், இனி கஷ்டப்படாதீங்க, குண்டலினி யோகம் இருக்குது. இந்த பாடல் இப்ப போட்டிருந்தாங்க தவம் தொடங்குறதுக்கு முன்னாடி. அப்ப மனதை உயர்த்தி கொள்ளக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மா மிகுந்த வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழும் பொழுதுதான் we understand the nature, இயற்கையை புரிந்து கொள்ளுதல். என்னுடைய பயணம் ஒரு ரயில் பயணம். started from a station, ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகுது. பல அன்பர்கள் ஏறுறாங்க, சில அன்பர்கள் இறங்குறாங்க. ஏறினாலும் இறங்கினாலும் ரயில் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். there is a destination, it will reach one day. that is our dispatch. அதற்கு இடையில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா, மன ஆரோக்கியமாக இருக்கிறதா, இந்த இரண்டையும் சமப்படுத்தி கொண்டு சரிசமமாக செல்வோமானால் we can reach the destination very easily. நம்முடைய இலக்கு நிறைவேறும். ஆனால் செல்லக்கூடிய இலக்கு எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் துரியாதீத தவம், அவங்க பிரம்மஞானத்துல கொடுத்தது இயற்நிலை தவம், அது பின்னால கொண்டு வந்தாங்க. ஆனா துரியாதீத தவம் முழுமையான தவம். நான் கடந்த ஓரிரு மாதங்களாக நான் சொல்லக்கூடியது, குறிப்பா காலை தவத்தில் நிகழ்த்தக்கூடியது, இந்த பிரபஞ்ச மனம் அதுல நிலைத்து நிற்பது, சிவகலத்தில் நிலைத்து நிற்பது. அந்த பாடலைத்தான் நினைவு கூர்ந்தது. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போய் தன்முனைப்பு காணும் தெய்வம். சுயம் தன்னை உணர்ந்து கொள்ளும் பொழுது, நான் இங்கு சாதாரண ஒரு உடல் எடுத்து வந்திருக்கிறேன், உடல் நான் அல்ல, என்னுடைய பயணம் என்பது வேறொரு இலக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப பொருள் புகழ் செல்வாக்கு புலன்களை அனுபவிக்கணும், அதை தாண்டிய ஒரு நிலை, உடல்நலம், நீலாயுள், நெறி செல்வம், உயர் புகழ், அதோடு கிடைத்த அந்த பிரம்மஞான உணர்வு, இதை இலக்காக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தினங்களும் அது நம்மளுடைய வாழ்க்கையில அதிக நேரம், ஏன்னா அதிக நேரம் நீங்க எந்த அளவுக்கு செலவழிக்கிறீங்களோ, ஒரு இனிப்பு பண்டம் செஞ்சோன்னு சொன்னா அந்த பண்டம் நல்லா இருக்கணும்னு சொன்னா அதுல இனிப்பு பண்டம்னு சொல்லிட்டோம், இல்ல ஒரு காரம் அடிச்சோம்னா அதுல காரம் அதிகமாக இருக்கணும். இப்ப இனிப்பு நல்லா இருக்கணும்னு சொன்னா இனிப்பு சம அளவு, அதிகம்னா ரொம்ப அதிகமாயிப்படும். அப்போ அதுக்கு சுவை ஊட்டணும்னு சொன்னா இனிப்போ காரமோ உப்போ
எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு சரியான அளவுல இருக்கணும். அப்படின்னா தான் அந்த சுவை என்பது கிடைக்கும். அதே போலதான் இந்த வாழ்வினுடைய சுவை இருக்கணும்னு சொன்னா எந்த அளவுக்கு இறை உணர்வை நம்ம கொண்டு வருகிறோம், பிரம்ம உணர்வை கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்வு என்பது இனிக்குங்க. அதனாலதான் தவம் செய்யுங்க. காலை மாலை தவம் ரொம்ப முக்கியம். முடியலையா இடையில தவம் செய்யும். ஒரு நாளைக்கு 4 முறை தவம் செய்வது மேன்மை. வாய்ப்பு கிடைக்காது எல்லாருக்கும். காலை தவம் மாலை தவம் வாய்ப்பு கிடைக்குது. காலை தவம் பரவாயில்ல, ஒரு ஆவரேஜா 100 நண்பர்கள் வர்றாங்க. கனெக்ஷன் சொன்னா 150 கிடைக்கலாம். மாலை வர்றாங்க. யூடியூப் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மாலை தவத்துல கொஞ்சம் அதிக நண்பர்கள் தான். ஏன்னா யூடியூப் கனெக்ட் பண்ணும்போது ஒரு 200 நண்பர்கள் அடுத்து கேட்கறாங்க, ஒரு 300 நண்பர்கள். அந்த வகையில வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உடலை தூய்மையாக வைத்துக்கொண்டு மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய இந்த ஆன்மீகத்துல எவ்வளவோ நம்ம தத்துவங்களை கேட்டிருக்கிறோம், சிந்தனைகளை கேட்டிருக்கிறோம். அதன்படி நம்ம வாழ்வோமாயின் நிச்சயமாக இந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்வை முன்னோக்கி செல்ல முடியும். எந்த தடை வந்தாலும் அது நன்மைக்கே என்றும், அடுத்து அந்த தடையை தாண்டி செல்லக்கூடிய திறனும் நமக்குள் ஏற்படும். அந்த வகையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவரும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.